சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சுட்டி அறியத்தக்க பொருள்ங்கிறது சைவ சித்தாந்தம். அந்த மாதிரி சுட்டி அறியத்தக்க பொருள்னா குருநாதர் விளக்க விளங்கி கொள்ளுவது என்று பொருள். அதனால் அவர்களுடைய கருத்துப்படி நம்ம வேதாந்தத்துலலாம் நாம் சிதாபாசன்னு சொல்கிறத அவர்கள் சொல்கிறதில்ல. சிதாபாசங்கிற விஷயத்தை அவர்கள் சொல்கிறது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், சிதாபாச சகித சித்துக்கு தான் அஜ்ஞானம் ஞானமெல்லாம் உண்டாகிறதுன்னு சொல்கிறோம். ஆனால் அவர்களுடைய கருத்துப்படி என்னென்னா, இறைவன் தானே பகவான் தானே அறிவுடையவன், ஜீவனுக்கு தானே அறிவு வராது. பகவான் எப்பொழுதுமே ஞானியாக இருக்கார். ஆனால் ஜீவனுக்கு தற்காலிகமாக அஜ்ஞானம் ஞானம் வர்றது. ஆகையினால இந்த அர்த்தத்தில் நம்ம தத்துவத்துக்கும் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் ஜீவனுக்கு உணர்த்த உணர்வது ஆன்மா, தானே முற்றிலும் உணர்ந்தவன் இறைவன். கடவுளுக்கு இன்னொருத்தர் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு அவர் எப்பொழுதுமே ஞானியாக இருக்கார். ஆனால் ஜீவன் யாராவது சொல்லி கொடுத்தா தான் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உள்ளவன். நாம் இந்த வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, ஆகையினால என்றைக்கும் நீ வேற அவன் வேறு தான், பகவான் வேற நீ வேறு தான், நீயும் அவனும் ஒன்றாக முடியாது. அவருக்கு எப்பவுமே ஞானம் இருக்கப்பா, அவர் நித்திய முக்தன். நீ இன்றைக்கி தான் உனக்கு நீ பத்தனாக இருந்து முக்தன் ஆகிற. ஆகையினால உனக்கு நீ அஜ்ஞானியாக இருந்து ஞானத்தை அடையிற. அதனால் கடவுளும் நீயும் ஒன்றாக முடியுமா அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம். அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், வாஸ்தவந்தான், உணர்றது ஆன்மாங்கிறத பற்றி சந்தேகம் இல்லை, நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். சிதாபாசனுக்கு தான் அது, சுத்த சைத்தன்யத்துக்கு கிடையாது. சுத்த சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம், அது ஈஸ்வரனுக்கும் சரி எனக்கும் சரி ஒன்று தான். அதனால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வார்த்தைக்கு எதுக்குன்னு, அந்த முன்கிற வார்த்தைக்கு இந்த சைவ சித்தாந்த விளக்கத்தை வச்சுருந்தா நம்ம பார்க்குறோங்கிறதுனால சுட்டி அறியத்தக்க பொருளாகிங்கிறார். அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. உணர்வது ஆன்மாங்கிறது நம்ம சிதாபாசனுக்கு போட்டுவிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை, முன் உற்ற உணர்வதுவாய்னா நீ சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறாய் என்று குருநாதர் உபதேசம் பண்ணினார். உள்ளதும் இல்லதுமாய். அவங்க சைவ சித்தாந்தப்படி அர்த்தம் என்ன தெரியுமா, உன் உள்ளத்திலே இறைவன் உணர்வாக வீற்றிருக்கிறான், இப்படி சொல்லணும். உன் உள்ளத்திலே இறைவன் உணர்வாக வீற்றிருக்கிறான். ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படின்னு சொல்லி தான் இறைவன் உணர்வாக வீற்றிருக்கிறான்னு சொல்கிற போதே அவங்கள அறியாமல் என்ன பண்ணிவிடுறாங்க தெரியுமோ, பிரம்மன் ஒத்துன்னு விடுறாங்க. இறைவன் உணர்வாக இருக்கிறான். அப்போ நீ யார், உணர்வு யாருன்னா நானே உணர்வு. அது அடுத்த பாட்டில் வரப்போகிறது, வேற இல்லை. அப்போ உணர்வுங்கிற அம்சத்தில் தானே நம்ம சொல்கிறோம். ஈஸ்வரனுக்கும் நமக்கும் அபேதம் எதில் சொல்கிறோம்னா சைத்தன்ய அம்சத்தில் தானே அபேதம் சொல்கிறோம். மற்ற அம்சத்துல எல்லாம் பேதம் இருக்குன்னு ஒத்துக்கு தானே சொல்கிறோம், ஒத்துக்கிறோமோ இல்லையா? வியாபகாரிக திருஷ்டியில் தானே சர்வஜத்துவ அல்பஜத்துவத்தில் தானே பேதம் இருக்குதுன்னு சொல்கிறோம். சைத்தன்ய அம்சத்தில் பேதம் இல்லைங்கிறது தானே நம்மளும் சொல்கிறோம். அதனால் அவர்களும் அந்த அறியாமல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இருக்கட்டும், இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான
தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827 8 8 4 4 5 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.